Hey guys, welcome back. iQOO வந்து Z9 ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணி திருப்பி அவங்களோட ப்ரைஸ் அக்ரெஷனை வந்து பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து iQOO Z9 ஸ்மார்ட்ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ பிக் அப்கிரேட் சேல் போயிட்டு சேல் டைம் மட்டும் இல்லாமல் நான் சேல் டைம்லேயுமே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு கூப்பான் டிஸ்கவுண்ட், அடிஷனல் பேங்க் டிஸ்கவுண்ட், லூட் டீல், லைட்னிங் டீல்னு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி முக்கியமான டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனல் வந்து ரெகுலர் பேசிஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. அண்ட் பாக்ஸ்லேயே வந்து சார்ஜருமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் என்ன தான் வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து ஃபோனோட திக்னஸ் வந்து 7.83 mm தான் இருக்குது. நல்ல ஒரு ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வந்திருக்காங்க. வெயிட்டுமே வந்து 188 கிராம்ஸ் இருக்குது. ஸோ ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து எதனால் வெயிட் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் அடிஷ்னலாக வந்து IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மைனர் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுமே தவிர தண்ணியில் எடுத்துகிட்டு போய் மட்டும் முக்கிடாதீங்க. டிஸ்பிளேக்கு இந்த வாட்டி டிராகன் ட்ரெயில் கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனர் ஸ்க்ராச்சஸ்லேருந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டரான ஆப்ஷன். இந்த வாட்டி வந்து ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 6.67 inch கொஞ்சம் ஒரு டாலான டிஸ்பிளே தான். சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 394 பிக்சல் per inch இருக்குது. 120 Hz ஐஆர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 240 Hz சாம்பிளிங் ரேட் இருக்குது. 1800 nits வந்து பிக் பிரைட்னஸ் சப்போர்ட்மே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல வந்து நமக்கு பெரிய அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து எல்லா செக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் ப்ராசர் விஷயத்துக்கு வந்து டிமென்சிட்டி 7200 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி Z7 ப்ரோவில் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த வாட்டி நம்பர் சீரீஸ்மே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4 nm பேஸ்டு ப்ராசர். டெய்லி யூசேஜ், கேஷுவல் கேம்ஸ் எல்லாமே வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணோம். AnTuTu ஸ்கோர் எல்லாமே வந்து அரௌண்ட் 7.3 lakhs இருக்குது. டிமென்சிட்டி 1080 ப்ராசரை விட வே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் 5G பேண்டோட சேர்த்து டோட்டலாக வந்து 8 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. கேமரா விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின் கேமரா மட்டும்தான். அடிஷ்னலாக வந்து ஒரு மேக்ரோ சென்சார் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்லை. மெயின் கேமரா வந்து சோனி IMX882 சென்சார் வித் OIS சப்போர்ட்டோட இருக்குது. அண்ட் டிமென்சிட்டி 7200 வந்து 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. அண்ட் 4K வீடியோஸ்மே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா, சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் iQOO இன்னும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ரியல் வேர்ல்டில் வந்து இவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து Android 14 மேலே பில்ட் பண்ண FunTouch OS 14 வருது. FunTouch OS நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச். பட் என்ன ப்ளோட்வேர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பழைய FunTouch OS கம்பேர் பண்ணும்போது FunTouch OS 14 வந்து ரீஃபைன்மெண்ட் நல்லாவே நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் டிமென்சிட்டி 7200 அப்படின்றதுனால இந்த ஹெவியான சாஃப்ட்வேர் ஸ்கின்னையுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் iQOOல வந்து 2 years மேஜர் அப்டேட் அண்ட் 3 years செக்யூரிட்டி அப்டேட் 2+3 அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் பெரிய சர்ப்ரைஸ் தர மாதிரி டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் விர்ச்சுவல் ரேம் வந்து அப் டு 8GB சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. Wi-Fi 6 சப்போர்ட்மே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 128GB அண்ட் 256GB. 2 வேரியண்ட்ஸ்லையுமே வந்து 8GB ரேம் வந்து காமனாக இருக்குது. iQOO எப்பவும் போல் வந்து அந்த ப்ரைஸிங் விஷயத்தில் அவங்களோட அக்ரேஷன் வந்து பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஏன்னா Z7 ப்ரோவே வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங் கொண்டு வந்து அந்த செக்மெண்ட்டே வந்து ஓரளவுக்கு டாமினேட் பண்ண மாதிரி தான் இருந்தாங்க. அண்ட் விவோட T2 ப்ரோவுமே வந்து நமக்கு சிமிலரான ப்ரைஸ் டேக்கில் தான் வந்து அவைலபிளாக இருந்தது. பட் இந்த வாட்டி சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணாலுமே வந்து விலை இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க. 8/128 வந்து 19,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8/256 வந்து 21,999. இனிஷியலாக ICICI அண்ட் HDFC கார்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 2000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸாக வந்து 17,999 வந்து அந்த பேஸ் வேரியன்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பர் டூப்பர் வர்த்தாக பண்ணியிருக்காங்க. ப்ரைம் யூசர்ஸ்க்கு வந்து நாளைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. மற்ற எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து மார்ச் 14 மத்தியானம் 12 மணிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோன்னா Realme 12+மே வந்து சிமிலரான ப்ரைஸ் டேக்கில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பாருங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
பட் இந்த ஃபோனுக்கே வந்து பயங்கரமாக டஃப் கொடுக்குற மாதிரி வந்து iQOOலேருந்து இந்த Z9 வந்து இருக்குது. பியூர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் இந்த 20,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேமரா கேம் வந்து இவங்க எந்தளவுக்கு அப் பண்ணியிருப்பாங்க, வீடியோகிராஃபியெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். ஸோ இந்த ஃபோனை வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.